சென்னையில் நமது செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை இது குறித்து கேட்டறியலாம். ரகுவரன், சையது பீடி நிறுவனத்துக்கு சொந்தமான 40 இடங்கள்ல தமிழகம் முழுவதும் சோதனை நடைபெற்று வருது. சென்னையில எந்தெந்த இடங்கள்ல வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டிருக்காங்க? அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சையது குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய உரிமையாளரின் மகன் மீரான் அவர்களுடைய வீடு இங்கே பட்டினப்பாக்கத்தில் இருக்குது. அவருடைய வீட்டிலையும் மேலும் சையது குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய கிளை நிறுவனங்கள் சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சாலையில் இருக்குது. அந்த கிளை நிறுவனங்கள்லையும் இன்று காலை 7 மணியிலிருந்தே இந்த வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய சோதனையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் தற்போது சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கிளை நிறுவனத்தில் தான் இருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சையது ஃபினான்ஸ், சையது பிடி கம்பெனி, சையது ட்ரேடிங் கம்பெனி, சையது ஹோம் இண்டஸ்ட்ரியஸ் என்று சொல்லக்கூடிய 4 நிறுவனங்களினுடைய கிளை நிறுவனங்கள் இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல தான் தற்போது வருமானத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனத்தினுடைய மகனினுடைய வீடு பட்டினப்பாக்கத்தில் இருக்கு. அங்கேயும் இந்த வருமான வரி சோதனையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்க இந்த கம்பெனி இந்த இடத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 10 அதிகாரிகள் இந்த இடத்துல சோதனையில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க ஒரு அரை மணி நேரம் கதவு மூடி இருந்ததுனால வெளியே காத்திருந்து அதன் பிறகுதான் உள்ளே சென்றதை நம்மால பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 வாகனங்களையும் அவர்கள் சோதனை மேற்கொண்டாங்க. அந்த வாகனத்துக்குள்ள என்னென்ன இருக்கு, அந்த வாகனத்தில் இதுவரைக்கும் எந்தெந்த ஆவணங்கள் இருந்ததோ அந்த ஆவணங்கள் எல்லாம் அவங்க முறைப்படி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. 5 வாகனங்கள் முழுமையாக சோதனை செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாம ஒரு டெம்பர் வண்டியிலையும் மினி லாரின்னு சொல்லக்கூடிய அந்த வண்டியிலையும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அந்த சோதனையில் இருந்த அந்த டிரான்சாக்சன் தொடர்பான சில ஆவணங்கள் இருந்தது. அந்த ஆவணங்களையும் வருமானத்துறை அதிகாரிகள் உள்ளே எடுத்துட்டு போயிருக்காங்க. தமிழரசன், எவ்வளவு நேரத்திற்கு இந்த சோதனை நீடிக்கப்பட வாய்ப்பு இருக்கதாக சொல்லப்படுகிறது? அதாவது காலை 7 மணிக்கு துவங்கியது இந்த சோதனையானது. இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளை நிறுவனங்கள் தான் இருக்கு. இந்த போர்டுலேயே போட்டிருக்கிறதுனா இதனுடைய அலுவலகம் திருநெல்வேலியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கிளை நிறுவனம் அதுவும் இல்லாம இவங்க தொழில் ரீதியா சில வர்த்தகங்களை அந்த மூலப்பொருட்கள் வாங்குவதற்கு முக்கியமான இது சென்னை தான் பிரதான இடமா இருக்குது. அதனால முக்கிய ஆவணங்கள் இங்கே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முதலாளியினுடைய வீடுகளும் இங்க பட்டினப்பாக்கம் பகுதியில் இருக்கு. அதனால தொடர்ந்து சோதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சோதனை தற்போது தான் துவங்கி இருக்கிறது. இவங்க சையது குரூப் ஆஃப் கம்பெனி நிறைய நிறுவனங்கள் வச்சிருக்காங்க. எந்தெந்த நிறுவனங்கள், ஆடை நிறுவனத்திலிருந்து ஹோம் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ட்ரேடிங் கம்பெனி, பினான்ஸ் போன்ற நிறைய கம்பெனிகள் இவங்க கீழே இருக்கு. சையது பிடி கம்பெனிக்கு கீழே நிறைய கிளை கம்பெனிகள் நிறைய இருக்கு. அதற்கு எப்படி வருமான வரி சோதனை அதிகாரிகள் ஒவ்வொரு கம்பெனி தொடர்பாக ஆவணங்களை தற்போது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனத்திற்கு உள்ளே இருந்த சில ஊழியர்களை அதிகாரிகள் அழைத்து செய்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அழைத்து சென்று சில இடங்களிலிருந்து சில ஆவணங்களை எடுத்து வந்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. காயத்ரி.